Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோயிலின் வைகாசி விசாகம் விளையாட்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்ச்சியாக செந்தமிழ் சுடர் திரு கி சிவகுமார் அவர்களின் ஆன்மீக சொற்பொழிவு தற்போது நடைபெறவுள்ளது. பொதுமக்கள் அனைவரும் கண்டுகளித்து வடபழனி ஆண்டவர் பேரருளை பெற்றுச் செல்லுமாறு திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஸ்ரீவித்யாம் சிவவாமபாக நிலையாம் ஹீங்கார மந்திரோஜ்வலாம் ஸ்ரீ சக்ராங்கித பிந்து மத்திய வசதீம் ஸ்ரீமத் சபாநாயகீம் ஸ்ரீமத் ஷண்முக விக்ன ராஜஜனனீம் ஸ்ரீமத் ஜெகன்மோகினீம் ஸ்ரீ மீனாட்சீம் பிரணதோஸ்மி சந்ததமகம் காருண்யவராநிதி. அருளே வடிவாக எழுந்தருளியிருக்கிற முருகப்பெருமானுடைய வடபழனி ஆண்டவர் திருக்கோயிலை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஆணையர் உள்ளிட்ட அதிகார பெருமக்களே, இந்து சமய அறநிலையத்துறையினுடைய பல்வேறு பொறுப்புகளில் இருக்கிற பெருமக்களே, ஒவ்வொரு ஆண்டும் இந்த வைகாசி விசாக பெருவிழாவை சிறப்போடும் செம்மையோடும் நடத்தி கொண்டிருக்கின்ற, இதையெல்லாம் ஒருங்கிணைக்கிற முன்னிருந்து நடத்தி கொண்டிருக்கிற தமிழக மக்களின் நாவிற்கும் நெஞ்சுக்கும் இனிமை சேர்க்கிற கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்தினுடைய தலைவர் திரு பத்மஸ்ரீ முரளி அவர்களே, ஒருங்கிணைத்த அன்பு சகோதரி பூர்ணிமா அவர்களே, திரு ஸ்ரீதர் அவர்களே, நான் எதிர்பார்த்ததை விட இங்கு அதிகமாக அமர்ந்திருக்கின்ற அடியார் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வைகாசி விசாக பெருவிழாவினுடைய நிறைவு நாளாக இன்றைக்கு உங்களை எல்லாம் சந்திக்கிற ஒரு பெரு வாய்ப்பை திருவருள் கூட்டுவித்திருக்கிறது. ஒரு குழந்தை பிறந்தால் அதற்கு பெயர் என்று ஒன்று இருக்க வேண்டும். அதுபோல ஒரு சொற்பொழிவு என்றால் அதற்கு தலைப்பு என்று ஒன்று இருக்க வேண்டும். காரணம், இரண்டுமே டெலிவரி தான். அவர்கள் அழைப்பிதழில் விட்டுவிட்டார்கள் என்றாலும் எதை பற்றி இன்றைக்கு சிந்திக்கப் போகிறோம் என்று கேட்டபொழுது அமுதக் கடலில் அழகன் முருகன் என்று எளியேன் ஒரு தலைப்பு தந்திருந்தேன். வேறு எந்த சமயத்திலும் இல்லாத அளவிற்கு இவ்வளவு திருவிழாக்களும், அதை கொண்டாடுவதற்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் அடியார் பெருமக்கள் கூடுவது என்பதும் நம்முடைய மண்ணுக்கும் அரபுக்கும் மட்டுமே இருக்கிற ஒரு மகத்தான விஷயம். இந்த வைகாசி விசாக பெருவிழா முருகப்பெருமானுடைய அவதார திருநாள் என்று கொண்டாடப்பட்டாலும் கூட, இப்படி வைகாசி விசாகம், பங்குனி உத்திரம், தைப்பூசம், சிவராத்திரி, நவராத்திரி என்று திரும்ப திரும்ப ஏதோ ஒரு வகையிலே ஆலயத்திற்குள் நாம் வருவதற்கு என்றே இதை பெருமக்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் காலம் காலமாக. என்ன காரணம்? எதற்காக கோவிலுக்குள் வந்துதான் இறைவனை வணங்க வேண்டும்? கோவிலுக்குள் வந்து எதற்காக இறைவனை வணங்க வேண்டும் என்று சுவாமி விவேகானந்தரிடத்திலே ஒருவர் கேட்டார்.
சுவாமிஜி உடனே எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா என்றார். அவர் போய் ஒரு குவளையில் தண்ணீர் கொண்டு வந்தார். சுவாமிஜி கேட்டார், நான் தண்ணீர் தான் கேட்டேன், எதற்காக இந்த குவளை இந்த சொம்பில் கொண்டு வந்திருக்கிறாய் என்று. அவருக்கு ஒன்றும் புரியல. சுவாமிஜி என்ன சொல்றீங்க? நான் தண்ணி கொண்டு வான்னு தான் சொன்னேன், இந்த சொம்பு எதுக்காக எடுத்துட்டு வந்தேன்? இல்லை, இது இருந்தால் தான் அது உள்ள விட்டு எடுத்துட்டு வர முடியும் அப்படின்னு. சுவாமிஜி சொன்னார், பாருங்க, இறைவனும் அப்படித்தான். அவன் தண்ணீர் மாதிரி. தண்ணீருக்கு வடிவம் கிடையாது, நம்முடைய இறைவனுக்கும் வடிவம் கிடையாது. ஆனால் எந்த பாத்திரத்தில் தண்ணீரை விடுகிறோமோ அந்த பாத்திரத்தினுடைய வடிவை தண்ணீர் எடுத்துக் கொள்ளுகிறது. இறைவனும் நாம் எந்த வடிவத்தில் வைத்து அவனை வணங்குகிறோமோ அந்த வடிவத்தை அவன் எடுத்துக் கொள்ளுகிறான். வடிவமில்லாத தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் கொண்டு வருவது மாதிரிதான் கருணை வெள்ளமாக இருக்கிற இறைவனை நமக்கு கொண்டு தருகிற பாத்திரமாக ஆலயங்கள் விளங்குகின்றன என்று சொன்னார். நீங்க அதனாலதான் பெரிய பெரிய கோவில்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு 4 பக்கமும் 4 ராஜகோபுரம் இருக்கும். 4 ராஜகோபுரங்கள் வழியாக உள்ளே வரலாம். எதுக்காக அப்படின்னா அந்தந்த தெருவில் இருக்கிறவங்க அப்படியே கோவிலுக்குள்ள வந்துடலாம் அப்படின்றதுக்காகவா? அதுவும் ஒரு காரணம் தான். அப்படி ரொம்ப சுத்திக்கிட்டுலாம் வர வேணாம், அந்தந்த தெருவில் இருக்கிறவங்க அப்படியே உள்ள வந்துடலாம். தெற்கு வீதி, வடக்கு வீதி, கிழக்கு வீதி, மேற்கு வீதின்னு அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்க அப்படியே வந்துடலான்றது. கோவிலுக்குள் தினந்தோறும் ஏதாவது ஒரு திருவிழாவிற்காகவோ வழிபாட்டிற்காகவோ நாம் தினந்தோறும் கோவிலுக்குள் வருவது எதற்காக என்றால் நமக்குள் கோவில் வர வேண்டும் என்பதை ஒரு வழக்கமாக ஆக்குவதற்குத்தான். கோவிலுக்குள் நாம் வருவது என்பது அப்படி வந்து கொண்டே இருந்தால் ஒரு நாள் நமக்குள் அந்த கோவில் வந்துவிடும். நெஞ்சகமே கோவில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர், பூசை கொள்ள வாராய் பராபரன். உள்ளமே பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயமாம், தொள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். அது அது அந்த 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 நிலையை நோக்கி செல்ல வேண்டும். ஏதோ கோவிலுக்கு வருது போகிறதுன்றது ஒரு வழக்கமாக ஆகிவிடக்கூடாது. ஒரு மெக்கானிக்கலாக செய்வதுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி செய்யக்கூடாது. நான் கோயம்புத்தூரில் ஒரு கோவிலில் பேசிக்கிட்டே இருந்தேன். அப்போ எதிர்த்தாப்பில் மேடைக்கு அந்த பக்கம் நவக்கிரக சந்நிதி. பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு தம்பி அந்த நவக்கிரகத்தை அப்படி வேகமாக சுற்றிக்கிட்டே இருந்தார். திடீர்னு பின்பக்கமாக சுற்ற ஆரம்பிச்சிட்டார். சுற்றி முடிச்சுட்டு எதிர்த்தாப்பில் வந்து உக்காந்தார். நான் பேசி முடித்து இறங்கின பிறகு அவர்கிட்ட போய், தம்பி நவக்கிரகத்தை சுற்றிக்கிட்டே இருந்தீங்களே, திடீர்னு ஏன் பின்னால் போக ஆரம்பிச்சிங்க, என்ன விஷயம்னு. அவர் சொன்னார், அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஜோசியர் தான் சொன்னார், நவக்கிரகத்தை தினம் 12 தடவை சுற்றினா ஃபாரினில் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஏதோ ஞாபகத்தில் 15 தடவை எக்ஸ்ட்ரா சுற்றிட்டேன், ஒரு 3 தடவை எக்ஸ்ட்ரா சுற்றிட்ட மாரி ரிவர்ஸில் சுற்றி கழிச்சிக்கிறேங்கன்னார். இதெல்லாம் வெறும் பழக்கத்தினால சுற்றிக்கிட்டு இருந்தா அப்படி தான். நம்ம கோவிலுக்கு 10 வயசுலேயும் வரோம், 20 வயசுலேயும் வரோம், 30 வயசுலேயும் வரோம், 40 வயசுலேயும் வரோம், 50 வயசுலேயும் வரோம். இப்படியே வந்துட்டு போகிறதா? கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு வரா மாதிரி, இல்லை சந்தைக்கு வரா மாதிரி, வழக்கமாக வந்துட்டு போகிற மாதிரியா? ஒரு கவிஞன் அருமையாக எழுதினா, நம்ம கோவிலுக்குள்ளே வரப்போ சுவாமிக்காக பூவு, பழம், வெத்தலை, பாக்கு, முடிஞ்சால் நைவேத்தியத்துக்குன்னு ஏதாவது எடுத்துகிட்டு வரோம் இல்லையா? அருமையாக ஒருத்தர் எழுதினார், கோவிலுக்குள் வந்து போகிற பொழுது நீர் தீர்த்தமாகிறது, ஊதுபத்தி தூபமாகிறது, நைவேத்தியம் பிரசாதமாகிறது, கற்பூரம் ஜோதி ஆகிறது. மனிதா, நீ மட்டும் எப்படி வந்தாயோ அப்படியே திரும்பி போகிறாயே, அதை பார்த்தாவது கற்றுக்கொள்ள வேண்டாமா? எப்படி வந்தோமோ அப்படியே திரும்பி காலங்காலமாக 10 வயசு, 20 வயசு, 30 வயசு, 40 வயசு, உள்ளுக்குள் எந்த வளர்ச்சியும் ஏற்படவில்லை என்றால் பழக்கத்தின் அடிப்படையில் நாம் இருந்து விடக்கூடாது. ஆலய வழிபாடு என்பது அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒன்றும் செய்ய வேணாம். இங்கே வந்துக்கிட்டே இருந்து இந்த மாதிரி சொற்பொழிவுகளை, வழிபாடுகளை, பூஜைகளை பார்த்து கொண்டே இருந்தால் தனக்குள்ளே தானாகவே ஒரு மாற்றம் வரும். அப்படி வரவழைப்பது முருகனுடைய பொறுப்பு. அதுக்காகத்தான் இந்த மாதிரி ஏராளமான புராணங்களை, வரலாறுகளை, இதிகாசங்களை நம்முடைய பெரியவர்கள் கொட்டி கொடுத்திருக்கிறார்கள். ஒரு ஒப்புமைக்காக சொல்கிற, மற்ற மதங்கள் எல்லாம் ஒரே ஒரு வேத புத்தகம்,
ஒரு வேத புத்தகம். அதை வச்சுக்கிட்டே அவங்க தினந்தோறும் 3 வேளை 5 வேளை 6 வேளை வழிபாடு செய்கிறார்கள், தொழுகை செய்கிறார்கள். ஆனால் நம்முடைய இந்து சமயத்திலே எத்தனை வரலாறுகள், புராணங்கள், பதிகங்கள், கந்த புராணம், சிவபுராணம், திருவிளையாடல் புராணம், விநாயகர் புராணம், பெரிய புராணம், ராமாயணம், மகாபாரதம், ஆழ்வார்கள், நாயன்மார்கள், சித்தர்கள் கொட்டி கொடுத்திருக்கிறார்கள். ஏதாவது ஒன்றை தினந்தோறும் வழிபாடு செய்வது, பாராயணம் செய்வதுன்றதை ஒரு வழக்கமாக வச்சுக்கணும். அதுலேயும் ஒரு சிறப்பு பாருங்க, இவ்வளவு இருந்தாலும் கூட 2 சின்ன இலக்கியங்கள். அதைத்தான் நம்முடைய பெரியவர்கள் தேன் அப்படின்னும் அமிர்தம் அப்படின்னும் பேர் வச்சாங்க. திருவாசகத்தை தேன் என்று சொல்வார்கள், திருவாசகத்தேன். திருப்புகழை அமிர்தம் என்று சொல்லுவார்கள். திருவாசகத்துக்கு தேன் அப்படி, வேற எதுக்கும் அந்த பேர் கிடையாது. 12 திருமுறைக்கு தேன்னு சொல்லலை. திருவாசகம் அளவிலே சிறியது, மகிமையில் பெரியது. திருவாசகம் தேன், திருப்புகழ் அமிர்தம். அமுதம்னு ஏன் திருப்புகழ் சொன்னாங்க அப்படின்னா, அது அதனுடைய பயன் கருதி, அதனுடைய தகுதி கருதி, அதனுடைய சுவை கருதி. மற்றபடி யாரும் அமுதத்தெல்லாம் யாரும் சாப்பிட்டதா யாரும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. யாராவது அமுதத்தை சாப்பிட்ருக்கிறோமா? அது என்ன சுவையில் இருக்கும் தெரியாமையே ஏதோ சொல்லிட்டாங்களா? சில அம்மா அப்படி தான், பையனுக்கு பொண்ணுக்கு பார்க்குறேன்ட்டு போயிட்டு அங்கேருந்து வந்து, பொண்ணு அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கிறாடாம்பாங்க. இவங்க என்னவோ மகாலட்சுமிக்கு பிஏ மாதிரியும், தினம் மகாலட்சுமியை பார்த்துட்ருக்கிற மாதிரியும், பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கிறாடா அப்படிம்பாங்க. கல்யாணம் பண்ணி 6 மாதத்தில் எங்கடா பிடிச்சிட்டு வந்த இந்த பத்ரகாளியம்பாங்க. எப்படி 6 மாதத்தில் மகாலட்சுமியை பத்ரகாளியை இவன் மாற்றிட்டான். அவ்வளோ உபாசனா பலம் இவனுக்கு, இவன் மாற்றிட்டான். அதே மாதிரி தான் அமுதம்னு சொன்னாங்களா? எங்கள் மயிலாப்பூரில் தான் மாம்பழம் விற்றுக்கிட்டே இருக்கிற தள்ளு வண்டியில் ஒருத்தர் போனார். என்னப்பா மாம்பழம் எப்படிப்பா இருக்குங்க? தேவாமிர்தமாக இருக்குங்கண்ணா. என்னது தேவாமிர்தமாக இருக்குங்க? சரின்னு இவர் வாங்கிட்டு போனார். போய் சாப்பிட்டு பார்த்தா ஒரே புளிப்பு. அங்கேருந்து வந்து என்னப்பா தேவாமிர்தமாக இருக்கும்னா ஒரே புளிச்சு கொட்டுதுன்னு அவன் சொன்னான். தேவாமிர்தம் புளிப்பாக இருக்காதுன்னு உங்களுக்கு யாருங்க சொன்னான்னா? அவன் சொன்னதை நம்பி இவர் வாங்கிட்டு போய் திருப்புகழினுடைய சுவை கருதியும், அதனுடைய இனிமை கருதியும், அதனுடைய மதிப்பு கருதியும், எப்படியெல்லாம் முருகப்பெருமானுடைய அழகு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, அருள் இருக்கிறது, அடியார்களை அவன் ஆட்கொள்ளுகிற விதம் இருக்கிறது, இவ்வளவையும் சுருக்கமாக வேறு எந்த இலக்கியமும் ஆன்மீக படைப்பும் நமக்கு அருணகிரிநாதர் தந்தது மாதிரி தரவில்லை. எனவே அந்த அமுதக்கடல், திருப்புகழ் என்கிற அமுதக்கடலிலே முருகப்பெருமானை எப்படியெல்லாம் நாம் அனுபவிக்கலாம் என்பதை பற்றி கொஞ்சம் சிந்திக்க விரும்புகிறேன். மனித வாழ்க்கையினுடைய மேலான லட்சியம் என்ன என்பதை அருணகிரிநாதர் தான் சொல்றார். எதுக்காக இந்த பிறப்பு எடுத்தோம்? வைகாசி விசாகம் முருகப்பெருமான் பிறந்த நாள், அவனுடைய அவதாரம் எடுத்தது. அவன் பிறந்த நாளை கொண்டாடுவது எதற்கு என்றால், நாம் பிறப்பு இறப்பிலிருந்து நீங்க வேண்டும் என்பதற்காக. இவர் போய் அவராய், அவர் போய் இவராய், இதுவே வெறிபோல் தொடர்பாகி, ஒரு தாய் இருதாய் பல கோடியதாய். எவ்வளவு பிறப்பு! புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாய் பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய், எவ்வளவு செல்லாண்ட இன்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்து. ஆனால் இவ்வளவு பிறப்பு எடுத்ததில் சுவாமி நமக்கு ஒரே ஒரு நல்லது பண்ணியிருக்கிறார். என்ன தெரியுங்களா? போன பிறப்பில், போன ஜென்மத்தில் நாம் என்னவா இருந்தோம்ன்றது இந்த ஜென்மத்தில் நமக்கு ஞாபகம் இல்லாதபடி செஞ்சாரே, மறக்க வச்சாரே. அது எவ்வளோ பெரிய விஷயம். போன ஜென்மத்தில் நம்ம என்னெல்லாம் பண்ணோன்றது இந்த ஜென்மத்தில் மறந்து போச்சு. நல்ல கால ஞாபகம் இல்லை. எல்லாமே எல்லாருக்கும் ஞாபகம் இருந்தால் என்ன ஆகும்? நம்ம பாட்டுக்கு பஸ் ஸ்டாண்டு நின்றுக்கிட்டே இருப்போம். திடீர்னு அங்கேருந்து ஒருத்தர் வந்து, சார் நம்மக்கிட்ட 50,000 ரூபா வாங்கிட்டு போனீங்களே, எப்போ திருப்பி தர போகிறீங்க? நான் எப்போயா வாங்கினேன்? போன ஜென்மத்தில் வாங்கினீங்க. என்னையா 1 மாதத்தில் திருப்பி தரேன்ட்டு வாங்கிட்டு போனீங்க, அப்புறம் போனீங்க, அவ்வளவுதான். இதாவது தேவலாம். கல்யாண வீட்டில் நம்ம பாட்டுக்கு உட்காந்துட்டு இருப்போம், கல்யாணம் நடந்திருக்கோம். ஒரு அம்மா அங்கேருந்து வந்து, ஏங்க என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நீங்களும் நானும் வடபழனியில் 1ஆம் மண்ணா 40 வருஷம் குடித்தனம் நடத்தினமே அப்படின்னா, அப்போ இருக்கிற நம்ம பக்கத்து நம்ம அம்மா முறைச்சி பார்க்கும், இது எவ்வளோ நடக்குது, இது போன ஜென்மத்திலேருந்தே நடக்குது. நல்ல காலம் எல்லாத்தையும் மறக்கடிச்ச ஆண்டவன், அந்த வம்பே இல்லை. எத்தனை பிறப்பு, எத்தனை பிறப்பு!
இந்த பிறப்புக்கு என்று ஒரு நோக்கம் இருக்கிறது, லட்சியம் இருக்கிறது, இருக்க வேண்டும். பிறப்புக்கு என்னங்க லட்சியம்னு கேட்கப்படாது. சில பேருக்கு என்னங்க லட்சியம், நீங்கள் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு படம் மாட்டியிருக்கும், அவருடைய ஃபோட்டோ மாட்டியிருக்கும். அது கீழே பிறப்பு 1900 ஒரு வருஷம் போட்டிருக்கும், மறைவு 1900 அப்படின்னு. என்னங்க இது, அவர் அந்த வருஷம் பிறந்தாருங்க, அப்புறம் இந்த வருஷம் போயிட்டாருங்க, அவ்வளோதானா? அவ்வளோதாங்க. என்னங்க பண்ணார் அவர்? இந்த உலகத்துக்கு என்ன பண்ணார், ஜனங்களுக்கு என்ன பண்ணார்? பிறந்தாருங்க, அப்புறம் வளர்ந்தாருங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணாருங்க, அப்புறம் பிள்ளைங்களை பெற்றாருங்க, அப்புறம் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணாருங்க, அப்புறம் ஒரு நாள் போயிட்டாருங்க. என்னங்க ஜனங்களுக்கு ஒன்றுமே பண்ணலையா? இந்த நாட்டுக்கு சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ணாரா? ஒன்றும் பண்ணலங்க, ஒன்று கூட பண்ணலையாங்க. ஒன்று பண்ணாருங்க. என்னங்க பண்ணார்? அவர் போய் சேர்ந்தாரே, அதுதாங்க அவர் நாட்டுக்கு பண்ண ஒரே நல்லது. இது ஒரு வாழ்வா? இப்போ நான் இப்படி சொல்கிறேனே, இங்கிருந்து வந்து நான் இந்த கர்ச்சீஃபை உங்கள் பக்கத்தில் வைக்கிறேன், திரும்ப அந்த கர்ச்சீஃபை அங்கேருந்து எடுத்துகிட்டு இங்கே கொண்டு வந்து வைக்கிறேன், திரும்ப இங்கேருந்து உங்கள் பக்கத்தில் கொண்டு வந்து வைக்கிறேன், திரும்ப அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கிறேன், திரும்ப எடுத்துகிட்டு வந்து அங்கே வைக்கிறேன், திரும்ப அங்கேயே கொண்டு வந்து இங்கே வைக்கிறேன். என்னன்னு சொல்லுவீங்க? பரவாயில்ல சொல்லுங்க. பல சமயம் வீட்டில் அதை சொல்லி தான் கூப்பிடுறாங்க, பைத்தியம்பீங்க. ஏன்? நான் செஞ்ச செயலுக்கு எந்த நோக்கமும் கிடையாது, எந்த குறிக்கோளும் கிடையாது. ஒரு 5 தடவை 6 தடவை எந்த குறிக்கோளும் நோக்கமும் இல்லாமல் செய்ததற்கே பைத்தியம் என்றால், பல பேர் 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் வாழ்வில் எந்த குறிக்கோளும் இல்லாமல் வாழ்ந்து மறைந்தால் அவர்களை என்னவென்று சொல்வது? குறிக்கோள் இல்லாது கெட்டேன், பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதைமார் மேலனாய் கழிந்த நாளும் ஒரு கை கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோளில்லாது கெட்டேன். நாவுக்கரசு பெருமான் சொல்லுகிறார். இந்த வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன? அருணகிரிநாதர் தான் நாம் எப்படி பிறந்து வளர்ந்து லட்சியத்தை நோக்கி செல்ல வேண்டும்னு சொல்றார். கருவிருந்து 10 திங்கள் வயதிருந்து முற்றிப்பயின்று கடையில் வந்துதித்து குழந்தை வடிவாகி கழுவி அங்கெடுத்து சுரந்த முலையருந்து மிக்க கிடந்து கதறி அங்கை கொட்டி தவழ்ந்து நடமாடி அரைவடங்கள் கட்டிச்சதங்கை இடுகுதும்பை பொச்சுட்டி தண்டை அவையணிந்து முற்றித்துமிர்ந்து வயதேறி அழகிய பெண்கள் நட்பை புணர்ந்து அவர் புணர்ந்து முற்றித்துமர்ந்து வயதாகி அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பிணி உழன்று மெத்த தடுமாறி அமைவதன் முன் கிருபை சித்தம் என்று பெறுவேனும். ஒரு மனுஷன் பிறந்ததிலிருந்து கடைசி வரைக்கும் எப்படி வாழ்கிறோம் என்பதை சொல்லி, அப்பா முருகா இவ்வளவு செய்கிறேனே, உன்னுடைய அருளை பெற வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை என்றால் இந்த வாழ்வினால் என்ன பயன்? கிருபை சித்தம் என்று பெறுவேன். அதை எவ்வளோ அழகாக சொல்றாரு. கருவிருந்து 10 திங்கள் வயதிருந்து முற்றி பயின்று குழந்தை வடிவாகி கழுவி அங்கெடுத்து சுரந்த முலையருந்து விக்க கிடந்து. நம்ம எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தோம்? வீட்டில் பிறந்தோமா? இப்போ தான் ஹாஸ்பிட்டலில் டெலிவரின்றதெல்லாம். முந்திலாம் வீட்டில் தான் பிரசவம்னே நடக்கும். நான் முந்திலாம் வீட்டில் பிரசவம் நடக்கும்னு சொல்கிறனால எனக்கு ஏதோ ரொம்ப வயசாயிட்டு தான் நீங்கள் நினைக்கப்படாது. நானும் கேள்விப்பட்டிருக்கேன், அவ்வளவுதான். எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தோம், எந்த டாக்டர், எந்த நர்ஸு, யார் டெலிவரி பார்த்தா ஒன்றுமே தெரியாது. குழந்தை பாட்டு அப்படியே கடந்தது. கிடந்துன்னு ஒரு வார்த்தை போட்டாங்க. நீங்கள் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் தான் கிடந்து. நாவுக்கரசர் சொல்லுவார், என் கடன் பணி செய்து கிடப்பதே. என்ன அர்த்தம்? நான் பணி செய்தேன் என்கிற உணர்வு கூட இல்லாமல் இருப்பது. நான் மற்றவங்களுக்கு பண்ணம் பாரு, மற்றவங்களுக்கு பண்ணம் பாரு. சில பேர் கோவிலுக்கு ஒரு முழத்தில் ஒரு டியூப் லைட்டை போட்டுட்டு உபயம் ஆனா ஊனா மானா காணா அப்படின்னு ஒரு 1.5 டியூப் லைட்டு முழுக்க தான் பேரை எழுதி வர வெளிச்சத்தையும் இந்த டியூப் லைட்டு பேரே மறைச்சிரும். போட்டது 1.5 டியூப் லைட்டு. இதில் இவர் உபயம் பண்ணிட்டாராம். பெரிய ராஜராஜ சோழன் மாதிரி கோவில் கட்டி கொடுத்தா மாதிரி 1.5 டியூப் லைட் போட்டதுக்கு. நான் பெருமானுக்கு என்று பணி செய்தாலும் கூட அந்த உணர்வே இல்லாமல் இருக்க வேண்டும். என் கடன் பணி செய்து கிடப்பதே. அதை சொல்றாரு. அது மாதிரி கிடந்து யார் நர்ஸு, எந்த நர்ஸு, என்ன ஊசி போட்டாங்க, அம்மாவுக்கு என்ன பண்ணாங்க, நமக்கு என்ன பண்ணாங்க, எதுவும் தெரியாது. பிறந்த குழந்தைய மெட்டர்னிட்டி வார்டில் தாத்தா அங்கேருந்து வந்து பார்த்துட்டு, கண்ணை பாரு அப்படியே அப்பனை உரிச்சு வச்சிருக்குதுன்னு தாத்தா கொஞ்சறாரு. பாட்டி அங்கேருந்து வந்து மூக்க பாரு அப்படியே சித்தி மாதிரியே இருக்குதுன்னு பாட்டி சொல்கிறாங்க. அத்தை அங்கேருந்து வந்து கன்னத்தை பாரு அப்படியே பெரியமா மாதிரி இருக்குதுன்னு. நர்ஸு அங்கேருந்து வந்து பார்த்து, இது உங்கள் குழந்தை இல்லைங்க, பக்கத்து பெட்டு குழந்தை, நான் தான் மாற்றி விட்டு அவசரத்தில் போயிட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க.
யாருக்கு பிறந்தோம், என்ன நடக்கிறது ஒன்றும் தெரியாமல் கிடந்து, கழுவி அங்கெடுத்து சுரந்த முலையருந்து விற்க கிடந்து, கதறி அங்கை கொட்டி தவழ்ந்து நடமாடி. அப்பா, நடக்கிறத சொல்றதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது அருணகிரிநாதருக்கு. ஏன் தெரியுமா? உலகத்தில் மற்ற எல்லா உயிர்களும் மிருகங்களும் குட்டி போட்டால் அதிகபட்சம் 1 நாள் 2 நாளில் நடக்க ஆரம்பிச்சிடும். மாடு கன்று போட்டுதா, அதிகபட்சம் 1 நாள் 2 நாளில் எந்திரிச்சு குட்டி நடக்க ஆரம்பிச்சிடும். யானை குட்டி ஒரே நாள் 2 நாளில் எந்திரிச்சு ஓடும். இந்த ஒட்டகச்சிவிங்கி இருக்குதுங்களே, அது குட்டி போட்டுதுன்னா அது 2 நாளில் குட்டி எந்திரிச்சு நடந்து ஆகணும். அப்படி இல்லைன்னா அந்த அம்மா என்ன பண்ணுமா, அந்த குட்டியை காலால் எட்டி ஒரு உதைக்குமா. அது எழுந்து ஓடியே ஆகணும். ஓடுற வரைக்கும் அது உதைக்கும். ஏன்? நாளைக்கு மிருகங்கள் ஏதாவது அதை துரத்துறப்போ எப்படி தப்பிக்கணுன்றதுக்கு பிறந்த 2வது நாளே அம்மா ட்ரைனிங் கொடுக்குது. இப்போல்லாம் பிறந்த 2 வயசு 3 வயசுலேயே கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்து நம்ம அம்மா ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி எல்கேஜி யூகேஜின்னு இருந்தது. இப்போ ப்ரீகேஜி அப்படின்னு 2.5 வயசுலேயே கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்துறாங்க. உங்கள் அப்பனை தான் சமாளிக்க முடியல, இப்போ நீ வேற வந்துட்டியான்னு அத்தை கொண்டு ஸ்கூலில் சேர்த்து, இன்னும் கொஞ்சம் போனால் டெலிவரி ஆன கையோடு கொண்டு போய் ஸ்கூலில் அட்மிஷன் சேர்த்துருவாங்க போல இருக்கு. 2 நாளில் மற்ற விலங்குகள் எல்லாம் நடக்கின்றன. இந்த மனுஷ பிறந்து நடக்கிறதுக்கு ஒரு 1.5 வயசு 2 வயசு ஆகுது. தவழ்ந்துக்கிட்டு அப்புறம் தத்தக்கா புத்தக்கான்னு ஒரு அடி வச்சு செவுத்தை பிடிச்சிக்கிட்டு ஜன்னலை பிடிச்சிக்கிட்டு நடக்கிறது. 2.5 வயசு 3 வயசு ஆகுது நடக்கிறதுக்கு. காலால் நடக்கிறதுக்கே 2 வயசு ஆகுது. பெரியவங்க காட்டின வழியில் நடக்கிறதுக்கு சில பேருக்கு 50 வயசு 60 ஆனாலும் அந்த வயசு நடக்க மாட்டான். பெரியவங்க காட்டின வழியில் நடக்கணும். இல்லை, நீங்கள் சாலைகளுக்கெல்லாம் அதனால தான் பெரியவங்க பேரை வச்சுருக்குறோம் இல்லை. காந்தி சாலை, நேரு சாலை, ராஜாஜி சாலை, வஉசி சாலை. எதுக்கு? அந்த சாலையில் நடந்து போகிறப்போ அவங்க காட்டின வழியிலையும் நடக்கணுன்றதை ஞாபகப்படுத்துறதுக்கு. ஆனால் நம்மளால் அதெல்லாம் பார்க்கறது இல்லை. இப்போ நகர்னு புதுசாக ஃபார்ம் பண்ணி நகருக்கு பேரை வைக்க ஆரம்பிச்சிட்டான். காந்தி நகர், நேருஜி நகர், ராஜாஜி நகர். என்ன அர்த்தம்? நீங்கள்லாம் நகருங்க, காந்தி நகர் நான் பார்த்துக்கிறேன், வஉசி நகர் நான் பார்த்துக்கிறேன், நேரு நகர் நான் பார்த்துக்கிறேன், எங்கள் வழியில் நாங்கள் போய்க்கிறோம். தவழ்ந்து நடமாடி அரைவடங்கள் கட்டிச்சதங்கை இடுகுதும்பை பொச்சுட்டி தண்டை அவை அணிந்து முற்றி திமிர்ந்து வயதேறி. அரைவடங்கள் கட்டிச்சதங்கை இடுகுதும்பை பொச்சுட்டி தண்டை இவை அணிந்து. குழந்தைக்கு இவ்வளவையும் போட்டு அழகு பார்க்கறது. இந்த உலகத்தில் எந்த அலங்காரமும் இல்லை அப்படின்னாலும் அழகாக இருக்கிற ஒன்று அப்படின்னா அது குழந்தை மட்டும்தான். குழந்தைக்கு மட்டும்தான் எந்த அலங்காரமும் தேவையில்லை. அது மண்ணில் புரண்டு விளையாடிட்டு வந்தால் கூட பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அம்மா சில சமயம் பிசைஞ்சு தட்டில் வச்சுட்டு நீயே சாப்பிட்றா கண்ணா அப்படின்னா, அம்மா நானே சாப்பிட்றம்மா அப்படின்னு அது எடுத்து வாயை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் சாதத்தை தடவிக்கும். ஆனால் அதுவும் பார்க்குறதுக்கு ஒரு தனியாக அழகாக இருக்கும். இந்த கிருஷ்ணன் வெண்ணெயை திருடி தின்னுட கன்னத்துலலாம் வெண்ணெய் இங்கெல்லாம் இருக்கும், உள்ளே போகிறத தவிர மற்ற எல்லா இடத்துலையும் இருக்கும். அதுதான் அழகு. அரைவடங்கள் கட்டிச்சதங்கை இடுகுதும்பை பொச்சுட்டி தண்டை அவை அணிந்து முற்றித்து முந்து வயதேறி. அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பிணி உழன்று மெத்த தடுமாறி அமைவதன் முன். எப்படி? பிணி உழன்று மெத்த தடுமாறி. இவ்வளோ வியாதியும் வரக்கூடிய ஒரே ஜீவன்னா உலகத்திலே மனுஷன் மட்டும்தான். முந்திலாம் இடுப்பு வலி அப்படின்னு பெண்களுக்கு மட்டும்தான் வரும். இடுப்பு வலி அப்படின்னு எடுத்தா அவங்களுக்கு பெண்களுக்கு மட்டும்தான் வரும். இப்போல்லாம் 35 வயசு 30 வயசுலேயே நம்ம பசங்களுக்கே வர ஆரம்பிச்சிது. என்னென்னா ஐடி கம்பெனியில் கம்ப்யூட்டர் முன்னால் தட்டி இவனுக்கு இடுப்பு வலி முதுகு வலி பசங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், என்ன சார் வயசு ஒரு 50 கிராஸாக இருக்குமா? அண்ணா ஆமாங்க ஆச்சு. என்ன பிபி சுகர் ஏதாவது இருக்கா? இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஷூர்? வேணுமோ பெரிய அமிதாப் பச்சன் மாதிரி ஷூர் அப்படிங்கிறான். ஆமாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. என்ன டாக்டர் செக் பண்ணிங்களா? இல்லைங்க பண்ணிட்டேங்க. என்ன நான் வேணால் எதுக்கும் இன்னொரு டாக்டர் ரெஃபர் பண்ணட்டோமா, அவர்கிட்ட போய் செக் பண்ணுங்களேன். அதான் எனக்கு இல்லைன்னாலும் ஏதாவது இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறார். எனக்கு பிபி இருக்கும் சுகர் இருக்குன்னு கேள்விப்பட்டு அவருக்கு ஒரு திருப்தி. அப்பா எனக்கு இல்லைன்னு நினச்சேன் இருக்கேன். பிணி உழன்று மெத்த தடுமாறி அமைவதன் முன் கிருபை சித்தம் என்று பெறுவேறும். முருகா உன்னுடைய அருளை நான் என்றைக்கு பெறப்போகிறேன். கந்தபுராணத்தில் ஒரு அருமையான இடம், முருகப்பெருமானுடைய தளபதி லெப்டினன்ட் கர்னல்
அந்த லெப்டினன்ட் கர்னல் பேரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வஜ்ரபாஹு. சூரபத்மனோட போர் செய்யறப்போ சூரபத்மனுடைய மகன் பானுகோபன். பானுகோபன் மிகப்பெரிய வீரன், யாராலும் வெல்ல முடியாத வீரன். இந்திரர்க்கு இந்திரன் எழுதலாகலா சுந்திரன் மந்திர தருமைகு நாவினன் அப்படின்னு கம்பன் எழுதுவானே, அது மாதிரி மிகப்பெரிய வீரன். அவரோடு போர் செய்வதற்காக சென்ற தேவர் படையெல்லாம் அழித்து விட்டான் வினாடி நேரத்தில். அப்பேற்பட்ட வீரனை வஜ்ரபாஹு கொன்று விடுகிறார், வென்று விடுகிறார். தேவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஆஹா பெருமானே, நம்முடைய வஜ்ரபாஹு தேவர் வீரபாகுவை கொன்று விட்டார், நாம் வென்று விட்டோம் என்று மகிழ முருகப்பெருமான் அங்கிருந்து வந்து வஜ்ரபாகுவை நாமே நேரே வந்து வாழ்த்துகிறோம் அப்படின்னு சொன்னார். அவ்வளவுதான். தேவர்கள் எல்லோரும் கூடிவிட்டார்கள், இந்திராதி தேவர்கள் எல்லோரும் கூடிவிட்டார்கள். முருகன் அங்கேருந்து வந்து, வஜ்ரபாகு செயற்கரிய செயல் செய்திருக்கிறாய், உனக்கு என்ன பதவி வேணும்னு கேட்டார். சுற்றி இருந்த தேவர்களுக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டது. இது என்னது இது? உனக்கு கற்பக தரு வேணுமா, இல்லை காமதேனு வேணுமா, ஏதாவது கேட்டிருக்கலாமே, பொருளாக கொடுத்துருக்கலாமே. என்ன பதவி வேணும்னு ஏன் கேட்டு, நம்ம பதவிக்கு ஏதாவது ஒலை வச்சிட போகிறாங்களே. குபேரனுக்கு திக்குன்னுது. ஏன்னா குபேரன்றது பதவி தான், இந்திரன்கிறது பதவி தான், போஸ்டிங் தான். சில தவங்கள் சில யாகங்கள் பண்ணால் அந்த பதவி கிடைக்கும். குபேரனுக்கு திக்குன்னுது. ஒருவேளை குபேர பதவி கொடுன்னு நம்மளை காலி பண்ணிடுவானோ. வஜ்ரபாகு சொன்னார், கோல நீடிய நிதிபதி வாழ்க்கையும் குறியேன். முருகா, எனக்கு குபேர பதவியெல்லாம் வேண்டாம், கோல நீடிய நிதிபதி பதவியும் வேண்டேன். குபேரனுக்கு அப்பா நம்ம தப்பிச்சோண்டா அப்படின்னு ஆச்சு. பக்கத்தில் இந்திரனுக்கு திக்குன்னுது. இந்திர பதவியே நேரடியாக எய்ம் பண்ணுறானோ. எனக்கு லோக்கல் கவுன்சிலர் போஸ்டெல்லாம் வேணாம், ஸ்ட்ரைட்டாக எம்பி போஸ்ட் கொடுத்துருன்ற மாதிரி இந்திரனா ஆக்குன்னு கேட்க போகிறானோ. சால நீடிய இந்திர பெரும் பதவியை கனவினும் வெகேன். எனக்கு இந்திர பதவியை நான் கனவில் கூட நினைக்க மாட்டேன் முருகா. அப்பா, ரெண்டு பேருக்கும் துக்குன்னு இருந்தது. இப்போ கொஞ்சம் அவங்க ரிலாக்ஸ் ஆனாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நீ பானுகோபனை கொன்றதை விட இதை எங்களுக்கு பதவி வேணாம்னியே, அதே ரொம்ப சந்தோஷம் அப்பான்னு. வேறு என்னதான் வேண்டும்? மாலையன் பதத்தை நினைத்தேன் இல்லேன். மூவர்கள் போல எல்லாம் நாங்கள் ஆக வேண்டாம். வேறு உனக்கு என்னதான் வேண்டும் வஜ்ரபாகு? இவன் சொன்னான் பாருங்கள், சாலனின் பதத்து அன்பு ஒன்றையே வேண்டினி. உன்னுடைய திருவடிகளிலே மாறாத அன்பு வேண்டும் முருகா, அது இருந்தால் எனக்கு போதும். சாலனின் பதத்து அன்பு ஒன்றையே வேண்டினி. பக்தினா என்னன்னு இப்போ புரியுதுங்களா? கோவிலுக்கு போய் எனக்கு இது வேணும் அது வேணும் அது வேணும் இது வேணும்னு முருகப்பெருமான்கிட்ட நம்முடைய ஆசையெல்லாம் வேணுன்றதுக்காக பக்தி செலுத்துவது அல்ல. உன் பாதத்தில் எனக்கு ஆசை வேண்டும் என்பதை தான் உண்மையான வேண்டுதலாக வைப்பது தான் பக்தி. என் ஆசைகளை நிறைவேற்றுன்னு சொல்றதுக்காக வழிபாடு செய்வதல்ல பக்தி. உன்னிடத்தில் பக்தி செலுத்த வேண்டும் என்பதுதான் என் ஆசை என்பதுதான் பக்தி. நினது தாளை நாள்தோறும் மனதில் ஆசை வீடாமல் நினைவில் நீ மேவி அருள்வாயே. அருணகிரிநாதர். அப்பா, எனக்கு வேற ஒன்றும் வேணாம், உன்னுடைய திருவடிகளிலே மாறாத அன்பு வேண்டும், அது போதும். நினது தாளை நாள்தோறும் மனதில் ஆசை வீடாமல் நினைவில் நீ மேவி அருள்வாயே. நினைவில் நீ மேவி உன்னுடைய திருவடிகளிலே எனக்கு அன்பு வேண்டும் என்பதை வரந்தாக தர வேண்டும். உள்ளுக்குள்ள முருகன் இருந்தா தான், அவனுடைய அருள் இருந்தா தான் அவனை வழிபட வேண்டும்ங்கிற எண்ணமே தோன்றும். அவன் அருளால் அவன் தாழ் வணங்கினார் பாருங்க மணிவாசக பெருமான். அவனை வணங்குவதற்கும் அவன் அருள் வேண்டும். நினது தாளை நாள்தோறும் மனதில் ஆசை வீடாமல் நினைவில் நீமேவி அருள்வாய். நம்ம ஆசையெல்லாம் நிறைவேற்றிக்கிறதுக்காக கடவுள்கிட்ட அப்போ கேட்கப்படாதா? முருகா பொண்ணு கல்யாணம் ஆகணுமே, முருகா வேலை கிடைக்கணுமே, முருகா ப்ரமோஷன் கிடைக்கணுமே, முருகா டிரான்ஸ்ஃபர் வரணுமே, முருகா எனக்கு டிரான்ஸ்ஃபர் வரவேனா என் மேனேஜரை டிரான்ஸ்ஃபர் பண்ணி தோல, அவங்ககிட்ட இருக்கிறதுக்கு அவன் போய் சேர்ந்தா தேவலாம். நம்ம ஆசை நிறைவேற வேண்டும்னு கேட்கக்கூடாதா? ஞானசம்பந்தரே கேட்டிருக்கிறாரு. அப்புறம் என்ன, நாம் சாமிகிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்போம்? ஞானசம்பந்த பெருமான் அவர் கேட்கிறார்.
இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனகழல் தொழுதெழுவேன். கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே, இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையேல் அதுவோ உனதின்னருள் ஆவடு துறையருநே, இதுவோ உனதின்னருள் ஆவடு துறையருநே. அப்பா, நான் கேட்டதை நீ தரலன்னா அப்புறம் நீ என்ன தெய்வம்? இதுதானா உன் கருணை? ஞான சம்பந்தர் கேட்குறார். அப்போ ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் சாமியை வேண்டினா நம்ம காரியம் ஆகுன்றதுக்காகவே பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் சாமிகிட்ட சுற்றிட்டு இருக்கக்கூடாது. சார் இதுக்கு இந்த சாமின்னு நம்பால் இப்போ ஒதுக்கியே வச்சுட்டான் பார்த்தீங்களா? சார் பொண்ணு கல்யாணமே ஆகலை சார். என்னங்க நீங்கள் திருமணஞ்சேரி போங்க, கல்யாணம் ஆயிரும். சார் குழந்தை பிறக்கவே இல்லை. திருக்கடவுர் போங்க சார், உடனே கை மேலே பலன். சார் 60 வயசு ஆயிடுச்சு. அட திருக்கடவுர் போங்க, குழந்தை பிறக்கலையா திருக்கருகாவூர் போங்க, கல்யாணம் ஆகணுமா திருமணஞ்சேரி போங்க. சார் ஒரு ப்ரமோஷன் வந்தால் தேவலாம், கிரிவலம் 5 தடவை சுற்றுங்க. சார் அவர் தொல்லை தாங்கலை, டைவர்ஸ் ஆனால் தேவலாம், அதே கிரிவலம் 7 தடவை சுற்றுங்க. சுவாமியை திக்குன்னு தூக்கி வாரி போடுறா. இப்படிலாம் கூட ஒரு எஃபெக்ட் இருக்கு. சார் எங்கள் சென்னையில் வேளச்சேரியில் ஒரு கோவிலில் அனுமார் சந்நிதிங்க. அந்த அனுமாருக்கு பேரே விசா அனுமார்னு வச்சுட்டான். அனுமார் பேரே விசா அனுமார். என்னங்க இப்படி ஒரு பேருன்னா? ஆமாங்க, உங்களுக்கு ஃபாரின் போகிறதுக்கு விசா கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, யூஎஸ் போகிறதுக்கு விசா கிடைக்கலன்னா உங்கள் பாஸ்போர்ட்டை கொண்டு வந்து இந்த அனுமார்ட்ட வச்சு அவருக்கு ஒரு வடமாலை சாத்திட்டிங்கன்னா விசா ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிருங்கன்றான். என்ன இது? இதுக்கும் அனுமாருக்கும் என்ன? அட முதல்ல ஃபாரின் போன சாமியே அனுமார் தாங்கன்றான். அவர் எப்பயா போனார்? சீதையை தேடி ஸ்ரீலங்கா போல அவர் தாங்க முதல்ல ஃபாரின் போன சாமி. மற்ற சாமியெல்லாம் அப்புறம் தான் இவன் கடத்தல் மூலமாக கொண்டு போயிருக்கிறான். அனுமார் தான் முதல்ல ஃபாரின் போனாராம். அதனால் விசா கிடைக்கணும்னா அவற்ற போனால் போதுமா? இதுக்கு இந்த சாமி இப்படியா வழிபாடு? அதற்காக வழிபடுவதில் தவறு இல்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் அதையும் தாண்டி நினது தாளில் நாள்தோறும் எனதில் ஆசை வீடாமல் நினைவில் நீ மேவுவாய். இது ஒண்ணுதான் என் ஆசை. முருகா, உன்னுடைய அடியவர்கள் இப்படி கஷ்டப்பட்டால் அது உனக்கு அல்லவா இழுக்கு? கோபமா கேட்கிறார். ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணை என்று ஓதும். அந்த ஆறுமுகம்ன்ற வார்த்தையே பாருங்க, 6 தடவை சொல்றார். ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணை என்று ஓதும். ஏறுமயில் வாகன குகா சரவணா என ஈசம் என மானம் எனதென்று ஓதும். ஏழைகள் வியாக்குலம் இதேதன வினாவில் உணர் ஏவர் புகழ்வார் மறை என் சொலாதோ. நீடு தனி மாழை பொறு மேனி அவ மேனி மணி நீலமயில் வாக உமை தந்த வேளே. நீசர் கடமோடு எனது தீவினை எல்லாம் அழிய நீடு தனி வேல் விடும் அடங்கல் வேலா. சீறி வரும் ஆற உணர் ஆவியுணும் ஆனைமுக தேவர் வரதா திகிரி அண்டகூடம். சேரும் அழகார் பழனி வாழ்குமரனே பிரம தேவர் வரதா முருக தம்பிரானே. முருகப்பெருமான் சொல்ற. கைதட்ட 4 பேருக்கு என்னுடைய நன்றி. எவ்வளவு சந்தம் நிறைந்த பாடல்கள். இப்படிலாம் பாட்டு இருக்குன்றதை நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும். அதுக்காகத்தான் சொல்றது, ஏதோ மனப்பாடமா எனக்கு தெரியுதுன்றதுக்காக இல்லை. இப்படியெல்லாம் அழகு நிறைந்த சொற்களை போட்டு இந்த தமிழ் மொழியிலே பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள் என்பதை சொன்னால் அதன் பிறகு ஆர்வத்தோடு அவர்கள் படிப்பார்கள். நம்ம பிள்ளைங்களுக்கு அதை விட நாம் விட்டு செல்லுகிற சொத்து வேற என்ன இருக்க முடியும்? அவர் கேட்குறாரு, அவனுடைய அடியவர்கள் முருகா இந்த கஷ்டம் தாங்கலையே அப்படின்னு சொன்னா அது உனக்கு இல்லை களங்கம். மறை ஏது சொல்லாதோ. உன்னை வணங்கினார் அருள் கிடைக்கும் வேதங்கள் எல்லாம் சொல்லி இருக்கின்றன. உன்னை வணங்குகிறவர்கள் கஷ்டப்பட்டால் அப்புறம் வேதங்கள் உனக்கு கஷ்டத்தை தராதா? உன்னை கேள்வி கேட்காதா? அதுக்காகவாது சொல்லு. அருணகிரிநாதர் சுருக்கமாக சொன்னார், அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க, உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரணுமா சுலபமாக ஒரு வழி இருக்குது. என்ன? திருப்புகழ் படிங்க, எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்தது. உத்தரவாதம் தருகிறார் அருணகிரிநாதர்.
இருப்பவள் திருப்புகழ் விருப்புடன் படிப்பவர் இடுக்கணை அழித்திடும் என ஓதும். எழுதி கையெழுத்து போட்டு தரார். திருப்புகழுக்கு இருப்பு அவல் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறார் பாருங்க. திருப்புகழ் இருக்குதே அது அவல் மாதிரியா. என்னது அவல் மாதிரி? நீங்க அந்த காலத்துல பயணம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு ஒரு இப்பெல்லாம் நம்ம சுலபமாக அரை மணி நேரத்தில் போய் சேர்றதுன்றது, முந்திலாம் மாட்டு வண்டி கட்டை வண்டி குதிரை வண்டி இப்படி தான் போவாங்க. காலையில் புறப்பட்டு சாயங்காலம் போய் சேரலாம். இப்போல்லாம் வழியில் ஹோட்டல்லாம் இருக்குது, அங்கங்கே அப்படியே சாப்பாடுன்றது ஒரு பிரச்சனையே இல்லை. காலையில் புறப்பட்டு ராத்திரி பொழுது எங்கே சாப்பிட்றது அதெல்லாம் கிடையாது. கட்டு சாதம் மூட்டை தான் கட்டி எடுத்துக்கணும். கொஞ்சம் நெடுந்தொலைவு போகிறதுன்னா அந்த சாப்பாடு ஒழுங்காக இருக்குமா இல்லையா அதெல்லாம் தெரியாது. இப்போல்லாம் கோவிலுக்கு போகிறதுனா கூட நம்பால் இப்படி தான் பிளான் பண்ணுறான். சார் ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து காலையில் புறப்பட்டு திருச்சிக்கு போயிட்டோம்னா அங்கே ஆரிய விலாஸில் டிஃபன் பிரமாதமாக இருக்கும். அடுத்த 1 hour 2 hours மதுரைக்கு போயிட்டோம்னா அங்கே A to Bயில் நம்ம ஒரு சின்ன பிரஞ்சு முடிச்சுக்கலாம். அப்புறமா மதுரையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் போனோம் அப்படின்னா அங்கே ஒரு மெஸ் இருக்குது, லஞ்சு அங்கே பிரமாதமாக இருக்கும். அதுக்கு பிறகு அங்கேருந்து விருதுநகருக்கு, ஏன் இதுக்கு பேர் தீர்த்த யாத்திரையா? இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டு, இங்கே லஞ்சு, இங்கே டிஃபனுன்னுக்கிட்டு. ஆனால் அப்போ அதெல்லாம் கிடையாது. அதனால் என்ன செய்வாங்களாம், அவல் எடுத்துப்பாங்க. அவல் மூட்டை கட்டி எடுத்துக்கிட்டு போயிட்டா அவல் கெட்டு போகாது, ரொம்ப நாளைக்கும் தாங்கும். வழியில் பால் கிடைக்கும், பாலில் கரைச்சி அவல் சாப்பிட்லாம், இல்லை தண்ணியில் ஊற வச்சு அப்படியே சாப்பிட்லாம், இல்லை கொஞ்சம் அப்படியே விட்டு தண்ணியை குடிக்கலாம், ஏதோ வயிறு ரொம்பறதுக்கு. திருப்புகழ் என்பதும் கூட அப்படித்தான். வாழ்க்கையில் உங்களுக்கு வயிற்றுக்கு உணவு மாதிரி ஆன்மாவுக்கு பக்தி உணர்வை தரக்கூடிய இருப்பு அவலாக இருப்பது திருப்புகழ். திருப்புகழ் இருப்பவள் விருப்புடன் படிப்பவர் இடுக்கணை அழித்திடும் என ஓதும். எழுதி கையெழுத்து கொடுத்தார திருப்புகழ் படி. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், திருப்புகழ் படித்தா போதும். இடுக்கணை அழித்திடும் என ஓதும் இசைத்தமிழ் நடத்தமிழ் எனத்துறை விருப்புடன் இலக்கண இலக்கிய கவினாலும் உரைப்பவர் தரிப்பவர் படிப்பவர் எனச்சக தலத்தினில் நவிற்றுதல் அறியாதே தனத்தினில் மனத்தினில் முகத்தினில் மயக்கிடும் சமர்த்திகள் மயக்கினில் வழலாமோ கருப்புவில் வளைத்தனி மலர்கனை தொடுத்தியல் களிப்புடன் ஒளித்தெய்த மதவேளை கருத்தினில் நினைத்தவன் நெருப்பழ நுதல்படு கனல்கனில் எரித்திடும் கையிலாய பொறுப்பினில் இருப்பவன் பருப்பத உமைக்கொரு புறத்தினை அழித்திடும் தரிசேயே புயல் பொழில் வயல்படு நயத்தகு திருத்தணி பொறுப்பினில் விருப்புறு பெருமாளை. ஒரே ஒரு கண்டிஷன், திருப்புகழ் எப்படி படிக்கணும்? இப்போ இங்கிருந்து புறப்பட்டு நம்ம சைதாப்பேட்டை போனோம், இல்லை கிண்டிக்கு போனோம் அப்படின்னா காரில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், இல்லை ஆட்டோவில் போகிறோம், இல்லை பஸ்ஸில் போகிறோம். சைதாப்பேட்டை போனோன்னா இதில் ஏதாவது ஒன்றை நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணால் போதுமா? நான் எப்படி போகிறதுன்னு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டை செலக்ட் பண்ணால் போதுமா? சார் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் நான் தாம்பரத்தில் பஸ்ஸில் ஏறினேன். இங்கே கிண்டி வரைக்கும் வரணும், ஏகப்பட்ட கூட்டம், பஸ்ஸில் ஏகப்பட்ட கூட்டம். ஒரு அம்மா பாவம் கையில் குழந்தைய வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறாங்க. அதுவோ கை குழந்தை, குட்டி பாப்பா, அதை கையில் வச்சுட்டு கஷ்டப்படுறாங்க. கூட்டம் வேறு, கசன்னு இருக்குது, அந்த குழந்தை அழுவுது. நான் திரும்பி பார்த்து, அம்மா அந்த குழந்தைய வேணால் என்கிட்ட கொடுங்கம்மா, நான் கையில் வச்சுக்கிறேம்மான்னு. அவங்களும் சரின்னு குழந்தைய கையில் கொடுத்தாங்க. அது கையில் வாங்கி உக்காந்த பிறகு தான் தெரியுது அது குட்டி பாப்பா இல்லை, டிராயர் போட்ட குட்டி சாத்தான். இந்த பக்கம் உக்காந்துருக்கிறாரு, அவர் சட்டையை பிடிச்சி இழுக்குது, அவர் பேக்கெட்டில் இருக்க செல்லை பிடிச்சி இழுக்குது, அவர் கண்ணாடியை கழட்டுது. அவர் திரும்பி பார்த்துக்கிட்டு பிள்ளைய வழக்கத்தில் தான் ஏன் பஸ்ஸில் வரீங்கன்றாரு. என்ன பார்த்து நான் என்னமோ பெற்று பேர் வச்ச மாதிரி. அதுக்குள்ளே எங்கள் கல்லூரி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 4 பேர் அந்த பக்கமாக ஏறி, சார் உங்கள் பையன் அழகாக உங்களை மாதிரியே இருக்கிறான் சார்றான். டேய் என் பையன் என்ன மாதிரி இருப்பான், அதுக்காக என்ன மாதிரி இருக்கிறதுலாம் என் பையனாடா. குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்திடுவானுங்க போல இருந்தது. ஒரு 10 நிமிஷம் கழித்து அந்த பக்கமாக என் மனைவி சைடில் சொந்தக்காரங்க சில பேர் ஏறி, மாப்பிள்ளை என்னது இது எப்போ பிறந்தது சொல்லவே இல்லையே, தெரியவே தெரியாதேன்றாரு. எனக்கு கூட தான் இது எப்போ பிறந்ததுன்னு தெரியாது. இதுனா ஊரில் இருக்கிற பிள்ளைலாம் எப்போ பிறக்குதுன்னு எனக்கா தெரியும். இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில், கூட்டத்துக்கு நடுவில் ஒரு வழியாக சைதாப்பேட்டை வந்து நான் இறங்கினேன். ஒன்று கவனிச்சிங்களா? இப்போ நான் தாம்பரத்தில் ஏறி சைதாப்பேட்டில் இறங்கணுன்னா என்ன செய்யணும், என்ன பிரச்சனை இருக்கோ அதை பற்றி கவலைப்படாமல் பஸ்ஸு உள்ளே ஏறி உக்காரணும்.
நான் சைதாப்பேட்டைக்கு போனோம்னு நினச்சிக்கிட்டே இருந்தால் போதாது, ஏறி உக்காரணும். அந்த செயல் மட்டும்தான் எனக்கான குவாலிஃபிகேஷன். அது மாதிரி சிக்கல்கள் தீர வேண்டும், முருகன் அருள் பெற வேண்டும்னு திருப்புகழ் படித்தா போதாது, விருப்புடன் படிப்பவர்னு ஒரு வார்த்தை போட்டார். அது விருப்பத்தோட மனசு லயிச்சு. வைஷ்ணவத்தில் அருமையாக ஒரு செய்தி ஒன்று சொல்லுவாங்க. ஸ்ரீரங்கம் கோவில் வாசலில் ஒருத்தர் தினம் உட்காந்து பகவத்கீதை படிப்பாராம். தினம் பகவத்கீதை படிப்பார். நம்முடைய சைவம் இருக்கிறதே அது எல்லாவற்றையும் சேர்த்து கொள்ளும். சைவத்துக்கு வைஷ்ணவம்ன்ற பேதம் கிடையாது, ஆனால் வைஷ்ணவத்துக்கு அந்த பேதம் உண்டு. சைவம் எல்லா தெய்வங்களையும் சேர்த்து அணைக்கும். வெங்கட் பணி அணையுள் துடில் கூறும் விழுப்பொருளேன்னு அபிராம் பட்டர் எழுதுவார். வெங்கட் பணி அணை மேல் துயில் கூறும் விழுப்பொருளே, திங்கள் பகவன் மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க, அந்த பாடல். வெங்கட் பணி அணை மேல் துயில் கூறும் விழுப்பொருளேன்னு அபிராமியை பார்த்து அபிராம் பட்டர் பாடுறாரு. வெங்கட் பணி அணைன்னா ஆதிசேஷன், அதன் மேல் படுத்து கிடப்பவளே யாரு? மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு அல்ல, அம்மா நீதான் ஆதிசேஷன் மேல் படுத்திருக்கிறாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே மகாசக்தி பெண்ணாக இருந்தால் அபிராமி, ஆணாக இருந்தால் மகாவிஷ்ணு. அவள் பாலா, அவன் பாலாஜி, அவ்வளவுதான். நம்முடைய சைவம் எல்லா தெய்வங்களையும் உள்ளடக்கியது, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இவர் வாசலில் உட்காந்து பகவத்கீதை படிச்சுட்டு இருக்கிறாரு. ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதாம் நாராஜா, அதுக்கு மேலே நாக்கு குளர ஆரம்பிச்சிருது. இவர் படிக்க ஆரம்பிக்கிறாரு, நாக்கு குளர ஆரம்பிச்சிருது. ஒரு நாள் ஸ்ரீரங்கத்துக்கு ஆதிசங்கர் சைத்தன்ய மகரிஷி வடநாட்டிலிருந்து வருதா தகவல் வருது. அவர் கிழக்கு கோபுர வாசலில் உட்காந்து பகவத்கீதை பாராயணம் பண்ணுறாரு. அவர் கிழக்கு வாசல் வழியாக வருதாதான் திட்டம். எல்லாரும் போய் அவர்கிட்ட கேட்டாங்க, ஒரே ஒரு நாளாவது நீங்கள் மேற்கு கோபுர வாசலில் போய் உட்காந்து படிங்க, இங்கே வேண்டாம், சைத்தன்யர் வரதா இருக்கிறாரு, அவர் முன்னால் நீங்கள் இப்படி தத்து புத்துன்னு படித்து மானத்தை வாங்க வேணான்றதுக்காக நீங்கள் மேற்கு கோபுர வாசலில் போய் உட்காந்துங்கன்னாங்க. அப்புறம் எங்கே உக்காந்தா என்ன, நான் பண்ணுறது பாராயணம் தானேன்னு மேற்கு கோபுர வாசலில் உக்காந்தாரு. அன்னைக்குன்னு சைத்தன்யர் வரப்போ அவரும் மேற்கு கோபுர வாசல் வழியாக வந்தார். அப்போ இவர் ரொம்ப சின்சியராக படிச்சுட்டு இருக்கிறாரு. ஓம் பார்த்தாய பிரதிபோதிதான் பகவதா, நாக்கு குளருது. சைத்தன்யர் பார்த்தாரு, இவர் ரொம்ப ஸ்ரத்தையாக தான் படிக்கிறாரு, ஆனால் ஏன் நாக்கு குளருதுன்னு தெரியல அப்படின்னு இறங்கி கிட்டக்க போய், நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறப்போ சரியாக தான் படிக்க ஆரம்பிக்கிறீங்க, ஏன் ஒரு தடுமாறுது, ஏன் நாக்கு குளருது, ஏன் உங்கள் கண்கள்லாம் கண்ணீர் வடியுதுன்னு அவர் சொன்னார். படிக்க ஆரம்பிக்கிறப்போ நான் பகவத்கீதை படிக்கிறேன், ஆனால் படிக்க ஆரம்பித்த சில வினாடிகள்லேயே பகவான் கிருஷ்ணன் அவ்வளவு பெரியவன், அர்ஜுனன் என்ன மாதிரி ஒரு சாதாரண மனுஷ பிறவி, அவனுக்கு பகவத்கீதை சொல்றதுக்காக இவன் தேர் தட்டுலையும் அவன் மேலையும் உக்காந்தான்னா எவ்வளவு எளிமை, எவ்வளவு அடக்கம்ன்றதை நினைச்சு பார்த்தா எனக்கு கண்களில் கண்ணீர் வருது, நெஞ்சு குழைந்து விடுகிறது. அதனால்தான் வாக்கு தடுமாறுகிறது. எப்படி தடுமாறினாலும் பரவாயில்ல, விருப்பத்தோட படிக்கிறமான்றது தான் முக்கியம். விருப்புடன் படிப்பவர், அதுதான் தகுதியாக இருக்க வேண்டும். இந்த மன்மதன் சிவபெருமானுடைய தவத்தை கலைக்கிறதுக்காக அம்பு போட்டானா. களிப்புடன் ஒளித்தெய்த மதவேளை கருப்புவில் வளைத்தணி மலர்கனை தொடுத்தியல். களிப்புடன் ஒளித்தெய்த மதவேளை, மதவேள் அப்படின்னா மன்மதன். மன்மதனுக்கு கருவேள் அப்படின்னு பேர், ஏன்னா அவன் கருப்பா இருப்பான். முருகப்பெருமானுக்கு செவ்வேள்னு பேர். வேள்னா தலைவன், முருகன் செம்மையாக இருக்கிறவன் செவ்வேள், மன்மதன் கருப்பாக இருக்கிறவன் அவன் கருவேள். அதனால கருப்பா இருந்தா அது ஒன்றும் மட்டம் இல்லை, மன்மதனுக்கு சமமானவர்கள்னு அர்த்தம் கருப்பா இருக்கிறவங்கலாம். அவன் கருவேள். அவன் என்ன பண்ணானா, சிவபெருமான் தவம் பண்ணிட்டு இருக்கிறாரு. தேவர்கள்லாம் போய் மன்மதன் கிட்டக்க வேண்டிக்கிறாரு, அப்பா அவர் பாட்டுக்கு தவத்தில் ஆழ்ந்துட்டாரு, அந்த அம்மா பாட்டுக்கு தனியா இருக்கிறாங்க, முருகப்பெருமானுடைய திரு அவதாரம் நடந்தாதான் சூரபத்மன்டேந்து எங்களை எல்லாம் காப்பாற்றுவதற்கு பெருமான் வந்து அவதாரம் செய்ய வேண்டும். இப்படி தனித்தனியா ரெண்டு பேரும் தவம் செய்து கொண்டிருந்தால் எங்களுடைய நோக்கம் எப்படி நிறைவேறும்? சூரனுடைய வீரத்தில் இருந்து எங்களை காப்பதற்கு நீதான் துணை இருக்க வேண்டும். இவன் சொன்னா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், என்னுடைய அம்புக்கு விழாதவர்கள் யாருமே கிடையாது, நான் பார்த்துக்கிறேன்ட்டு போய் சிவபெருமான நேருக்கு நேராக பார்க்கறதுக்கு பயந்துக்கிட்டு ஒளிஞ்சிருந்து அம்பு விட்டானாம்.
களிப்புடன் ஒளித்தெய்த மதவேளை. எப்படி களிப்போட அம்பு விட்டானா, இங்க மறைஞ்சிருந்தா சிவபெருமானுக்கு தெரியாது, நாம மறைஞ்சிருந்து அம்பு விட போறது அவருக்கு தெரியாதேன்னு ரொம்ப களிப்போட இருந்தானா. இதை விட முட்டாள்தனம் உண்டா? அவருக்கு தெரியாம எங்கேயாவது மறைஞ்சிருக்க முடியுமா? அவன் வேண்டுமானாலும் மறைபொருளாக இருப்பானே தவிர அவனுக்கு தெரியாமல் மறைந்திருக்க முடியுமா? நம்ம அவ்வ பாட்டி தான் ஊர் ஊராக போகிறாங்க, நடந்து போகிறாங்க. ராத்திரி நேரம் ஆயிடுச்சு. பிள்ளையார் கோயில் ஒரு சின்னதாக இருந்தது ஒரு ஊரில். ராத்திரி 7:30 மணி 8 மணி நடக்க முடியல. அப்படியே உக்காந்தாங்க. ஜிலு 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 ஜிலுன்னு காற்றடிச்சுது. அப்படியே படுத்துட்டாங்க, தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையில் கோவில் குருக்கள் அங்கேருந்து வந்தார். பார்த்தாரு, இது என்ன அபச்சாரம், ஏதோ ஒரு பாட்டிமா படுத்திருக்குது, அதுவும் கால் பிள்ளையார் சந்நிதியை நோக்கி இருக்குதே அப்படின்னு. பாட்டி எந்திரு, பாட்டி எந்திரு. என்ன நீ பிள்ளையாரை பார்த்து காலை நீட்டிக்கிட்டு இருக்க? சுவாமி இருக்கிற திசையில் உன் கால் நீட்டி இருக்கிறியே, திருப்பு, காலை திருப்பு, காலை திருப்புன்னு. ஔவையார் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, தாராளமாக காலை திருப்பிக்கிறேன், பிள்ளையாரை பார்த்து என் கால் இருக்குன்னு சொல்கிற, தப்பு தான். பிள்ளையார் இல்லாத திசையாக ஒன்று சொல்லு, அந்த பக்கம் நான் காலை திருப்பிக்கிறான்னுச்சான் ஔவையார். இந்த பக்கம் கால் பிள்ளையார் இருக்கிறாரு தப்புன்றியே, அவர் இல்லாத திசையாக சொல்லு, நான் காலை திருப்பிக்கிறேன். எங்கே இருந்தாலும் அவன் இருக்கிற திசை தான். ஒரு குழந்தையோட கால் தான் மேலே பட்டதுக்காக அப்பா கோச்சிக்குவாரா, அம்மா கோச்சிக்குவாங்களா? கடவுளும் அப்படித்தான். நீங்கள் ரொம்ப சாஸ்திரம் சம்பிரதாயம் இதுக்கெல்லாம் ரொம்ப மதிப்பு தரக்கூடாது. அது முக்கியம்தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. பயணம் போகிறப்போ டிராஃபிக் சிக்னல்ங்கிறது ரொம்ப முக்கியம்தான், அதை ஃபாலோ பண்ணணும், முக்கியம்தான். ஆனால் அதை விட முக்கியம் வண்டியை ஒழுங்காக ஓட்டுறதுன்றது. வண்டியை ஒழுங்காக ஓட்ட தெரியாமல் நான் ரெட் சிக்னல் வந்தால் நிற்பேன் சார், க்ரீன் சிக்னல் வந்தால் போவேன் சார்னா, நீ போகிற வேகத்தில் முன்னால் இருக்கிறவெல்லாம் போய் சேர்ந்துருவான் போல இருக்கு. அதே மாதிரி தான் சாஸ்திரம் சம்பிரதாயம் சங்கடங்கள் எல்லாம் டிராஃபிக் ரூல் மாதிரி. உள்ளுக்குள் பக்தி இருக்கிறதா என்பது தான் மிகவும் முக்கியம். இவன் அப்படியே மறைஞ்சு இருக்கிறானா, அவரால் என்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு. திருவள்ளுவர் தான் சொன்னார், எப்பா நீ திருட்டுத்தனம் பண்ணி யாருமே கண்டுபிடிக்கலன்னு நினச்சிக்கிட்டு தப்பான வழியில் சம்பாதிக்கலாம். கவுனி, தப்பான வழியில் நிறைய சம்பாதிக்கலாம், ஆனால் தப்பான வழியில் சம்பாதிச்சிட்டமேன்னு சந்தோஷப்படாத, களிப்படையாத. நீ எதிரே பார்க்காத நேரத்தில் திடீர்னு அத்தனையும் காணாமல் போய் அத்தனையும் போலீஸில் மாட்டிடும். களித்தானை காரணம் காட்டல் நீர்மூழ் குளித்தானை தீத்தூரியற்று என்று சொன்ன வள்ளுவன் தான் சலத்தால் பொருள் செய்தே மாத்தல் பசுமட்கலத்துள் நீர் சொரிந்தற்றுன்னா. தப்பான வழியில் பணம் சம்பாதிக்கிறதுன்றது எப்படியா, சொத்து சேர்க்கறதுன்றது எப்படியா, பசு மண்ணில் செஞ்ச பானை அல்லது ஒரு பாத்திரம், அதில் தண்ணி விட்டால் என்ன ஆகும், உடஞ்சி போயிடும். ஆனால் ஒரு வேடிக்கை பார்த்துறீங்களா, பசுமட்காலத்தில் ஒரு சின்ன பாத்திரம் ஒன்று பண்ணி அதை கையில் கொடுத்தா, பானை பண்ணி கையில் கொடுத்தா ஒரு ஸ்பூன் தண்ணி விடுங்க, அது உடையாது. பச்சை பானையில் தண்ணி விட்டா உடையும்னு சொன்னாங்களே அப்படின்னு இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுங்க, அப்பவும் உடையாது. 2வது தடவை விட்டும் உடையல அப்படின்னு இன்னும் கொஞ்சம் விடுங்க, உடையாது. இன்னும் கொஞ்சம் உடையல நினச்சிக்கிட்டு விட்டுக்கிட்டே போகிறப்போ எதிரே பாராமல் டகால்னு பானை உடஞ்சி அது வரைக்கும் சேர்ந்த அத்தனை தண்ணியும் கொட்டு போகிற மாதிரி தப்பான வழியில் சம்பாதிச்சதெல்லாம் ஒரு நாளைக்கு மாட்டிக்கும்னு சொன்னாங்க. யாருக்குமே தெரியலையே அப்படின்னு 100 ரூபா தப்பான வழியில் சம்பாதிச்சவன் 200 ரூபா திருடுவான். 200 ரூபா திருடுறப்பவும் மாட்ட மாட்டான். 1000 ரூபா திருடுவான், அப்பவும் மாட்ட மாட்டான். 10,000 ரூபா திருடுவான், அப்பவும் மாற்ற மாட்டான். 1000 10,000 லட்சம் கோடின்னு கோடி கணக்கில் சம்பாதிச்சு வைக்கிறப்போ எதிரே பார்க்காம திடீர்னு வீட்டுக்கு ரெய்டுன்னு ஒரு நாள் வந்து அது வரைக்கும் சம்பாதிச்ச அத்தனையும் அள்ளிட்டு போயிடுவாங்க. பசுமட்கலத்துள் நீர் சொரிந்தற்று. எதிரே பாராமல் அப்படித்தான் இறைவன் முன்பாக செயல்படுகின்ற தவறான செயல்பாடுகள். சார், ராத்திரி வீட்டுக்குள்ளே திருடம் பூந்து இருக்கிறதெல்லாம் மூட்டை கட்டி தூங்குறவங்களெல்லாம் கட்டி போட்டுவிட்டு எல்லா மூட்டையும் தூக்கிட்டு போகிறப்ப அந்த அம்மா சொல்லிச்சு, எதிர் வீட்டுக்கு போப்பா, அங்கே இதை விட நிறைய இருக்குது, 2 மடங்கு இருக்குன்னுச்சு. அந்த திருடன் சொன்னான், முதல்ல அங்கே தான் தாயி போனேன், அந்த அம்மா தான் சொல்லிச்சு உன் வீட்டில் அதை விட 2 மடங்கு இருக்குன்னு, அதனால தான் இங்கே வந்தேன். அந்த அம்மாவுக்கு எவ்வளோ நல்ல மனசு. களிப்புடன் ஒளித்தெய்த மதவேளை.
கருத்தினில் நிறைப்பவன் பருப்பு புயல் பொழில் வயல்படு நயத்தகு திருத்தணி பொறுப்பினில் விருப்புறு பெருமாளே. முருகப்பெருமானுக்கு மலைகள்லையே ரொம்ப பிடிச்சது எது அப்படின்னா திருத்தணி தானா. திருத்தணி பொறுப்பினில் விருப்புறு பெருமாளேன்னார். திருத்தணி மலை அவ்வளவு விசேஷமானது. கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதுகிறார், விரையிடம் கொளும் போதினுள் பங்கயம் போல் வாசனை வீசுகிற மலர்களிலே தாமரை எப்படி சிறந்ததோ, விரையிடம் கொளும் போதினுள் பங்கயம் போல் திரையிடம் கொளும் நதிகளில் கங்கையே போல், நதிகளிலே கங்கை எப்படி உயர்ந்ததோ, தரையிடம் கொளும் தலங்களில் காஞ்சியே போல், இந்த உலகத்திலே இருக்கிற சிறந்த தலம் என்று எப்படி காஞ்சிபுரம் இருக்கிறதோ அது மாதிரி வரையிடம் கொளும் மலைகளில் சிறந்தது திருத்தணியே. அந்த மலையினுடைய விசேஷம், அதை பற்றியே தனியாக ஒரு நாள் பேசலாம். அவ்வளவு உயர்ந்த மலை திருத்தணி. அந்த மலையில தான் நம்முடைய வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் திருப்படி பூஜை திருப்படி விழா அப்படின்னு டிசம்பர் மாதத்தில் 365 படிகளிலும் பூஜை செய்து திருப்புகழை பாடுவதுன்ற ஒரு மரபை கொண்டு வந்தார் வள்ளிமலை சுவாமி சச்சிதானந்த். அப்போல்லாம் என்ன வழக்கம் அப்படின்னா, அதான் சுதந்திரம் வர்றதுக்கு முன்னால் என்ன வழக்கம் அப்படின்னா, அப்போ ஊரில் இருக்கிற பெரிய மனுஷங்கள்லாம் டிசம்பர் 31 அன்னைக்கு கையில் பூவு பழம் அவங்களுக்கு இருக்கிற விதவிதமான கிஃப்ட்டு கேக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஆங்கிலேயர்களை பார்ப்பதற்காக ஆங்கிலேய அதிகாரிகளை பார்த்து அவர்கள் காலிலே விழுந்து வணக்கத்தை சொல்லி தங்களுடைய அடிமைத்தனத்தை உறுதிப்படுத்துவதற்காக போவார்கள். துரையை பார்த்து கும்பிட்டு வரலாம், துரையை பார்த்து பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு வரலான்னு டிசம்பர் 31 அன்னைக்கு போவாங்க. வள்ளிமலை சச்சிதானந்தர் தான் பார்த்தார், எப்பா நீ போக வேண்டிய துரை, கும்பிட வேண்டிய துரை அவங்க இல்லைடா, இங்கே திருத்தணியில் ஒரு துரை இருக்கிறான், அவனை போய் கும்பிடு அப்படின்னு. அதனால தான் பாருங்க, துரை பிள்ளையார்னு பேர் இருக்காது இன்னி வரைக்கும், துரை சிவன்னு பேர் இருக்காது, துரை விஷ்ணுன்னு இருக்காது, துரை முருகன்னு ஒரு பேர் இருக்கும்னா அது சச்சிதானந்த சுவாமிகள் மூலமாக வந்த வழக்கம். முருகப்பெருமானை மட்டும்தான் துரை முருகன். நீ கும்பிட வேண்டிய துரை இங்கே திருத்தணியில இருக்கிறான், எவனையோ நீ போய் துரைன்னு கும்பிடுறிய. அருணகிரிநாதருக்கு அது மாதிரி நம்முடைய கலாச்சாரத்தை மீட்டெடுக்கிறவர்கள், நம்முடைய வழிபாட்டு முறையை, நம்முடைய தமிழ் மரபை உறுதிப்படுத்துகிறவர்கள் அப்படின்னா அருணகிரிநாதருக்கு ரொம்ப இஷ்டம். அதனால தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சவர் யாரு அப்படின்னா ஞானசம்பந்த பெருமான். அவர் வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் ஞானசம்பந்த பெருமானை முருகனுடைய அவதாரமாகவே சொல்லுவார். ஞானசம்பந்தர் வேற யாரோ இல்லை, முருகன். எழுகு நிறைநாபி அரிபிரமர் சோதி இலகும் அரண்மூவர் முதலானோர் இறைவி எனுமாதி பறைமுலையின் ஊறி எழுமமிர்தம் நாறு கனிவாயா புழுகொழுகு காழி கவுனியரில் ஞான புனிதன் தன் ஏடு தமிழாலே புனலில் எதிரியேற சமணர் கருவேற பொருத கவி வீர குருநாதா. யாரை சொல்றாரு? ஞானசம்பந்தர் மதுரையில் செய்தாரே திருவிளையாடல், மன்னனுக்கு வயிற்று வலி தாங்கல, திருநீர் தடவி அவனுடைய வயிற்று வலியை போக்குகிறார். அப்ப மற்ற சமயத்தை சேர்ந்தவர்கள் அனல்வாதம் புனல்வாதம் என்று வருகிறார்கள். அப்ப ஆற்றிலே நீங்கள் எழுதிய ஓலை சுவடிகளை போடுங்கள், நானும் போடுகிறேன், எது எதிர்த்து நீந்து வருகிறது என்று பார்க்கலாம் என்று ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகங்களை சுமந்த ஏடுகள் எதிர்த்து ஏறி கரையேறுகின்றன. புனலில் எதிரேற சமணர் கருவீர பொருத கவி வீர குருநாதா. ஞானசம்பந்தரை பற்றி இவ்வளவு சுருக்கமாக அழகமாக அருணகிரிநாதர் சொன்ன மாதிரி யாரும் சொல்லலை. இப்போ பாருங்க, இந்த உலகத்தில் கவிஞர்களாக இருக்கிறவர்கள் எல்லாம் வீரம் நிரம்பியவர்களாக இருப்பதில்லை. வீரம் உள்ளவர்களாக இருப்பவர்கள் எல்லாம் ஞான குருவாக இருப்பது இல்லை. ஆனால் ஞானசம்பந்த பெருமான் மட்டும்தான் திருமுறை பாடல்களை தருகிற கவிஞராகவும் இருக்கிறார், மாற்று சமயத்தை எதிர்த்து போராடிய வீரனாகவும் இருந்திருக்கிறார், நமக்கு ஞானோபதேசம் தருகிற குருவாகவும் இருக்கிறார். பொருத கவி வீர குருநாதா என்று பாடி அந்த ஞானசம்பந்தரை நினைக்கிற பொழுதெல்லாம் அருணகிரிநாதருக்கு அப்படியே சிலிர்க்கிறது. சின்னஞ்சிறு குழந்தையா சீர்காழி குளக்கரையில் அவர் இருக்கிறார். சிவபாத ஹிருதயர் அப்பா குளிக்கிறதுக்காக குளத்தில் முங்கி குளிக்கிறார், தலை முழுக குளிக்கிறார். குளிச்சா அப்படி தான் குளிக்கணும். நிறைய பேர் அவசரத்தில் கழுத்தோடு குளிச்சுட்டு போகிறதுன்றான், ஒரு வழக்கம் வச்சுருக்கிறான்.
அதான் முகத்துக்கு அப்படி சோப்பு போட்டு தலைக்கு குளிக்க மாட்டாராம், ஏன்னா துடைக்கிறதுக்கு நேரமா உண்டுனால கழுத்தோடு குளிச்சுட்டு போகலான்னு ஒரு வழக்கம் வச்சுருக்கிறான். இன்னும் சில பேர் முகத்தோடு குளிச்சுட்டு போகலான்னு முகம் மட்டும் கழுவிக்கிட்டு போயிட்டுருக்கிறான். அவர் குளிச்சுட்டு தான் வெளி உலகம் நம்பணுமா, இந்த மூஞ்சி குளிச்சா என்ன குளிக்கலன்னா என்ன, குளிச்சா முழுக்க தலை முங்கி குளிக்க வேணும், ஆயுர்வேதத்தின்படியும் அதுதான் நல்லது. அது மாதிரி அப்பா சிவபாத ஹிருதயர் சீர்காழி குளக்கரையில் குழந்தை உட்காந்துருக்கு, அவருடைய குழந்தை ஞானசம்பந்தர் அப்படி முழுகி குளிக்கிறார். பார்த்துக்கிட்டே இருக்கிறார் ஞானசம்பந்தர், அப்பாவை காணோம், திடீர்னு காணோம், அப்பாவை காணோம், அப்பாவை காணோம் அப்படின்னு இந்த குழந்தை ஓன்னு அழுது, அப்பா அம்மானு அழுது. ஞானசம்பந்த பெருமான் அழுகிறார் என்ற உடனே இந்த குழந்தையினுடைய ஆதி தாயும் தகப்பனுமாக இருக்கிற சிவபெருமானும் அன்னை பராசக்தியும் ரிஷபாரூடராக காட்சியளிக்கிறார்கள். பன்னிறைந்த அருமறைகள் பணிந்தேத்த அப்பாவையுடன் எண்ணிறைந்த கருணையினால் எதிர் நிற்கிறார்கள். அம்மா எழுத்தாப்புல வந்து பொற்கிண்ணத்தில் பால் தராங்க, இந்த குழந்தை குடிச்சிடுச்சு, வாயில பால் கரை இருக்கு. குளித்து விட்டு கரையேறுகிற சிவபாத ஹிருதயர் அங்கிருந்து வந்து இந்த குழந்தையோட வாயில் இருக்கிற பாலை பார்த்துட்டு, யார் தந்த பாலடிசில் உண்டது நீ என ஒரு மாறு கொண்டு கடிது ஓச்ச, யாரு கொடுத்த பாலை நீ குடிச்சிருக்கிற, இதுக்கு தான் உன்னை கூடலாம் வராதன்னு நான் சொன்னேன். நான் யார் கொடுத்த பாலை நீ குடிச்ச, ஒரு மாறு கொண்டு கடிது ஓச்ச. அங்கிருந்து ஒரு கழி ஒன்று எடுத்து குழந்தைய அடிக்க போறாராம். அப்பாலாம் குழந்தைய அடித்த காலம்னு ஒன்று இருக்கிறதா சொல்கிறாங்களே, இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்பாலாம் அம்மாவை அப்போ பிள்ளைய அடிக்கிறதா, ஸ்கூலில் வாத்தியாரே அடிக்க முடியல. அப்போல்லாம் வாத்தியார்னா அடி பிச்சு விடுவார். என்னை கொண்டு போய் வாத்தியார்ட்ட விட்டு எங்கள் அப்பா சொல்கிறாரு, சார் சரியான வால் பையன், ஏதாவது கோணைத்தனம் பண்ணான்னா 2 கண்ணை விட்டுட்டு தோலை உரிச்சிருங்கன்னார். எனக்கு என்ன சந்தேகம், தோலையே உரித்த பிறகு கண்ணை விட்டா என்ன, உடலன்னா என்ன? இப்போ அதெல்லாம் ஒன்றுமே முடியல. வாத்தியார் லேசாக கையை தூக்கினாலே இவன் ஒன்று, என்ன சார் பேப்பரில் பேர் வரணும்னு ஆசையாக இருக்கான்றான். வாத்தியாருங்களாலே ஒன்றும் பண்ண முடியல. அந்த அப்பா கோபக்காரர், ஒரு மாறு கொண்டு கடிது ஓச்ச, யார் தந்த பாலடிசில் உண்டது நீ, யார் கொடுத்த பாலை குடிச்சான்னு உடனே அதோ அவர் தான் குத்தார் அப்படின்னு காமிச்சுதான். பன்னிறைந்த அருமறைகள் பணிந்தேத்த பாவையுடன் எண்ணிறைந்த கருணையினால் எதிர் நின்றாரை காட்ட, அவர் தான் குத்தார், அவங்க தான் குத்தாங்க, நான் குச்சேன் அப்படின்னு அந்த பாப்பா சொல்லுது. இவர் பார்க்குறாராம், ஞானசம்பந்த பெருமான் சொன்னதற்காக எதிரே ரிஷபாரூடராக பெருமானும் பெருமாட்டியும் இருக்கிறார்கள், காட்சி அளிக்கிறார்கள். இப்போ பெரிய புராணத்தை எழுதுகிற சேக்கிழார் சொல்றார் பாருங்க, எதிரே அவர்கள் வந்து விட்டார்கள், ஆனால் சிவபாத ஹிருதயர் காணுதல் பெற்றிலர்னு எழுதினார். இவர் கண்ணுக்கு தெரியலையா, எழுத்தாப்புல சுவாமி வந்தாச்சு, ஞானசம்பந்த பெருமானும் காமிச்சிட்டாரு, ஆனா இவர் கண்ணுக்கு தெரியலையா. ஏன்? கடவுள் இல்லை, கடவுளை காட்டு, நான் பார்த்துட்டு தான் நம்புவேன், கடவுளோட ஐடி கார்டை பார்த்து தான் நம்புவேன், ஆதார் கார்டை பார்த்து தான் நம்புவேன்னு உலகம் முழுக்க சில புத்திசாலிகள் பேசிட்டு இருக்கிறாங்கல்ல, அதுக்கான பதில் இது. உன் கடவுளை நான் கண்ணில் பார்த்துட்டு தான் நம்புவேன், கண்ணில் பார்த்துட்டு தான் நம்புவேன் அப்படின்னா, சார் இந்த கண்ணால் 50 வயசுக்கு மேலே ஒரு 10 அடி தூரத்தில் இருக்கிறவனே தெரிய மாட்டேங்கிறான். டாக்டர்கிட்ட போனால் உங்களுக்கு காட்ராக்ட் சார், எங்கே இது எவ்வளோ சொல்லுங்க, எவ்வளோ சொல்லுங்க, எவ்வளோ விரல் இருக்குது சொல்லுங்க அப்படின்னா, இவர் ஒன்று முதல்ல உங்கள் கை எங்கே இருக்குது சொல்லுங்க அப்படிங்கிறார். இவர் கையே தெரில, அப்புறம் இல்லை விரல் எவ்வளோ எங்கே இருக்குன்னு சொல்கிறதுக்கு. 10 அடி தூரத்தில் இருக்க ஆள் தெரில, கடவுள் எழுத்தாப்பில் வந்தா ஒருத்தர் கையில் நாயை பிடிச்சிக்கிட்டு ஆத்தங்கரையோரமாக அப்படி வாக்கிங் போயிட்டுருக்கிறாரு. அது ஒரு கிராம பகுதி, நாயை கையில் பிடிச்சிட்டு வாக்கிங் போயிட்டுருக்கிறாரு. அப்போ இவருடைய நண்பர் ஒருத்தர் அங்கே ஆத்தங்கரை அரச மரத்தடி பிள்ளையார், அவர் பிள்ளையாரை கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறார். பிள்ளையாரை கும்பிட்டு திரும்பினார். இவர் அங்கேருந்து வந்துக்கிட்டு, இவர் கடவுள்ன பேர்லலாம் அவ்வளவா ஒன்றும் கிடையாது. இவர் கேட்டார், உன் பிள்ளையாரை விட என் நாய்க்கு ரொம்ப சக்தி ஜாஸ்தின்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டோமா அப்படின்னாரு. என்னது, பிள்ளையாரை விட நாய்க்கு சக்தியா? என்ன நினச்சிட்டு இருக்க நீ? பிள்ளையாரை விட ஒரு நாய்க்கு சக்தி ஜாஸ்தியா? ஆமாம், நான் வேணா ப்ரூவ் பண்ணுறேன். இப்போ என் நாயை தூக்கி இந்த குளத்தில் போடுறேன், நீ உன் பிள்ளையாரை தூக்கி குளத்தில் போடு, 2த்துல எது நீந்தி கரைக்கு வருதுன்னு பார்ப்போமான்னாரு. அவர் சொன்னார், இதுக்கு ஏன் இவ்வளோ சிரமப்படுற, நீ உன் நாயை தூக்கி என் பிள்ளையார் மேலே போடு, நான் என் பிள்ளையாரை தூக்கி உன் நாய் மேலே போடுறேன், 2த்துல வலி தாங்காமல் எது கத்துதுன்னு பார்ப்போமான்னாரு. இறைவனை இப்படி வாத பிரதிவாதங்களின் மூலமாக நிரூபித்து விட முடியுமா?
கண்ணிறைந்த அருமறைகள் பணிந்தேத்த பாவையுடன் எதிர் நின்றாரை காட்ட காணுதல் பெற்றிலர்னாரு. அதோ என்று காட்டினாலும் பெருமான் எதிரே இருந்தாலும் இவரால் பார்க்க முடியவில்லை. என்ன காரணம்? யார் வேண்டுமானாலும் பார்ப்பதற்கு இறைவன் ஒன்றும் கண்காட்சி இல்லை. யாருக்கு அவனை பார்ப்பதற்கு கொடுப்பினை இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் இறைவனை காண முடியும். எதிர கடவுளே வந்து இருந்தாலும் கூட அதுக்கான கொடுப்பனை இருக்கணும் சார். ஞானசம்பந்தருடைய அப்பாவாவே இருந்தாலும் கூட பார்ப்பதற்கு பாக்கியம் இருக்கிறவர்களுக்கு தான் இறைவனை பார்க்க முடியும். அதை சொல்றாரு. நீ ஒருவன் தானே கவியாகவும் இருந்தாய், வீரனாகவும் இருந்தாய், குருநாதனாகவும் இருந்து தந்தைக்கே தரிசனம் செய்து வைத்தாய் என்றால் அருணகிரிநாத பெருமான் நமக்கு தந்திருக்கிற திருப்புகழ் என்பது முருகனுடைய பேரருளை, முருகனுடைய அழகை, அவனுடைய ஆற்றலை, அவன் அடியார்களை ஆட்கொள்ளுகின்ற அருள் திறத்தை, அடியார் பெருமக்களின் பெருமையை, முருகப்பெருமானை வணங்கி உய்ந்தவர்கள் யார் யார் என்பதையெல்லாம் நமக்கு காட்டி நாமும் அந்த திருப்புகழை விருப்புடன் படித்தாலேயே போதும் என்கின்ற அளவிற்கு அற்புதமான ஆன்மீக பதிகத்தை நமக்கு தந்திருக்கின்றார். இந்த வைகாசி விசாக திருநாளிலே இன்று தொடங்கியாவது பெருமானுடைய பெருமைகளை சொல்லுகிற அந்த திருப்புகழத்தை தினந்தோறும் பாராயணம் செய்தால், விருப்புடன் திருப்புகழ் படித்தால் இடுக்கண் எல்லாம் நீங்கி இறையருள் முருகப்பெருமானுடைய பேரருள் நமக்கு கிடைக்கும் என்கின்ற செய்தியை இந்த நிகழ்வின் மூலமாக உங்களுக்கு தெரிவித்து வாய்ப்பளித்த இந்து சமய அறநிலைத்துறை பெருமக்களுக்கும், கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்தை சேர்ந்த பெருமக்களுக்கும், ஆலயத்தை சேர்ந்த பெருமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து உங்கள் அனைவரிடம் இருந்தும் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.